கான்சர்ட்டுக்கு போய் எலக்ட்ரிக் ஃபேன் தொலைஞ்சு போனது தாங்க மிச்சம். இசைமலையில் நனைய தயாரான்ற மாதிரி ஒரு பக்கம் ஜில்லுன்னு மலை, இன்னொரு பக்கம் ராஜா சாரோட பாட்டுன்னு லிட்டரலி கான்சர்ட்டே சம்பவமா போச்சு. நேத்து சனிக்கிழமை நடந்த ராஜா சார் லைவ் இன் மலேசியாவுக்கு போயிருந்தோம். பக்காவா செக்கிங்லாம் முடிச்சிட்டு உள்ள போனா செம்ம மலை, பிளாஸ்டிக் ரெயின் கோட்லாம் கொடுத்தாங்க. சோ தப்பிச்சிட்டோம். கிராண்டான என்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்லா 80s 90s பாட்டா போட்டு இசை மலையில் நன்றாக நனைந்தோம்னு தான் சொல்லணும். ஹானஸ்ட்லி இந்த கான்சர்ட்டோட வைப் ரொம்ப யூனிக்காவே இருந்துச்சு சொல்லணும். அதுக்கு பலமே லைவான ஆர்கெஸ்ட்ரா தான் கண்டிப்பா சொல்லணும். வாசிச்ச அனைவரும் மொத்த வித்தையும் இறக்கிட்டாங்க. நிறைய சிங்கர் ஷஃபிள் பண்ணி கேப்பே விடாம கண்டினியூஸா அடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். அப்பப்ப இளையராஜா சார் நடுவில் அப்படியே பாடிக்கிட்டே இருந்தாரு. மெலோடி மிக்ஸ்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கான்செப்ட். அதுலயும் ஏழைகள் வாழ சாங் கேப்டன் ஃபேஸோட அப்படியே பேக் எண்ட்ல வரும் பாருங்க, பா கூஸ் பம்ப்ஸுங்க. அழுதுட்டேன், ஏன்னு தெரியல. என்ன அந்த லாஸ்ட் 11:45 இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு செம்ம வைபு. அந்த சாங்ஸ்லாம் அப்பப்போ உள்ள முழுசா பாடியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கான்செப்டோட என்ட்ரன்ஸ்குள்ளார போகும்போது பாத்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்க எலக்ட்ரிக் ஃபேன்லாம் உள்ளுக்குள்ள அலௌட் இல்ல, வெளியில வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, வெளியில வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃபேனை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க போல. சோ அந்த ஃபேன் யார் எடுத்தாங்களோ அவங்க கண்ணில் படும் வரை இந்த ரீலை ஷேர் செய்யும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மொத்தத்துல ராஜா தான் ஐயா.